திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் அருகே தனியாக இருந்த பெண்ணை நோட்டமிட்டு வீட்டின் சுவர் ஏறி குதித்த வட மாநிலத்தவர்களை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி அளித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருமுல்லைவாயலை அடுத்த ராஜம்மாள் நகரில் வட மாநிலத்தவர்கள் சிலர் வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்களை பளபளப்பாக்கும் ரசாயன பவுடர் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் அதே பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் சண்முகம் வீட்டில் அவரது மகள் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு பின்பக்க சுவற்றில் ஏறி வீட்டுக்குள் குதித்தனர். அங்கிருந்த நாய் குறைத்ததால் தப்பிச் செல்ல முயன்ற 3 பேரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இருபதம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் விடுப்பு எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் இன்றும் நாளையும் விடுப்பு எடுக்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராமநாதபுரத்து மாவட்டத்தில் உள்ள 11 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டதால் அரசு ஆவணங்கள் பெற வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். கடலூர் மாவட்டம் சோழதரம் பகுதியில் சொத்து பிரச்சினை காரணமாக இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சோழதரம் அருகே உள்ள வடக்குப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் காமராஜ். ஓய்வு பெற்ற VAO ஆன இவரது 2 மகன்கள் மற்றும் 2 மகள்களுக்கும் திருமணமாகி இருக்கும் நிலையில் தந்தையிடம் இருந்த சொத்தை பங்கு பிரிப்பதில் பெரும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 2 தரப்பினரும் கட்டை போன்ற ஆயுதங்களால் சாலையிலேயே ஒருவரை ஒருவர் பயங்கரமாய் தாக்கிக் கொண்டனர். இது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அரசு கலைக்கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான இராணுவ தளவாட கண்காட்சி இன்று தொடங்கியது. பாதுகாப்பு ஆய்வுகள் துறை படிப்பு குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாய் இந்த இராணுவ தளவாட கண்காட்சி நடைபெறுகிறது. கோவை அரசு கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ள இந்த கண்காட்சி நாளையும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இக்கண்காட்சியில் இராணுவத்தில் பயன்படுத்தும் மிசைல்கள், போருக்கு பயன்படுத்தப்படும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் கோவை அரசு கலைக்கல்லூரியில் உள்ள BA டிஃபென்ஸ் துறையில் பயிலும் மாணவர்களுக்கு இராணுவத்தில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் துருப்பிடிக்கும் அளவுக்கு கிடப்பில் போடப்பட்டிருந்தது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தென்காசி MP ராணி ஸ்ரீகுமார் ஆய்வு நடத்தினார். அப்போது பள்ளியில் உள்ள குறைபாடுகள் குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் அங்கிருந்த ஒரு கட்டடத்தில் மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய விலையில்லா மிதிவண்டிகள் துருப்பிடிக்கும் அளவுக்கு கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இதனை கண்ட அவர் தலைமை ஆசிரியை கீதா வேணியிடம் உடனடியாக இந்த மிதிவண்டிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். மதுரை மேலூர் கல்வி மாவட்டம் சார்பில் மாவட்ட அளவிலான குறுவட்ட தடகள போட்டிகள் நடைபெற்றன. மேலூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் அரசு மற்றும் தனியார் உள்ளிட்ட 284 பள்ளிகள் சார்பாக 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதையடுத்து நடைபெற்ற மாணவ மாணவிகளுக்கான 800 மீட்டர், 1200 மீட்டர் நீளம் தாண்டுதல், தொடர் ஓட்டம் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றுகளும் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாடானை வடக்கு தெருவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் புதிய கற்சிலை நிறுவி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் முன்புள்ள யாகசாலையில் 2 கால பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தரமற்ற முறையில் கட்டப்படும் அங்கன்வாடி கட்டடத்தால் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
தும்பைப்பட்டி கிராமத்தில் இருந்த பழைய அங்கன்வாடி கட்டடம் சேதமடைந்ததால் புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதிதாக கட்டப்படும் கட்டடத்தில் பழைய செங்கற்கள், பழைய துருப்பிடித்த கம்பிகள், தரமற்ற முறையில் சிமெண்ட் கலவைகள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் குழந்தைகளின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் தமிழக அரசு தலையிட்டு புதிய அங்கன்வாடி கட்டடத்தை தரமான முறையில் கட்டித் தர வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பண்ணாங்கொம்பு கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் மக்கள் அதிருப்தி அடையும் வகையில் அதிகாரிகள் நடந்து கொண்டனர். முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு அதனை பதிவு செய்து முத்திரையிடப்பட்டு தீர்வு காண்பதற்காக அந்தந்த துறை அதிகாரிகளிடம் மனுதாரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் பெரும்பாலான அதிகாரிகள் தங்களது மொபைல் போனில் பேசிக்கொண்டும் மொபைலில் வீடியோ பார்த்து கொண்டும் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்ததால் மனு கொடுக்க வந்த மக்கள் அதிகாரிகள் மீது கடும் அதிருப்தி அடைந்தனர்.